ஹே காய்ஸ், வெல்கம் பேக். லாஸ்ட் வீடியோவில் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராம் என்னென்னு பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாமா? பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டாலே மேப், ஃபில்டர், ரெடியூஸ், ஜிப்னு சொல்லிட்டு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் மேப்னா என்ன, ஃபில்டர்னா என்னென்னு பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு மேப்னா என்ன? மேப்னா ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு வேரியபிளோ இல்லை ஒரு லிஸ்ட்டோ இல்லைனா ஒரு ஃபங்க்ஷனோ இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஆன்சர் கொண்டு வரது பேர் தான் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னென்னங்கிறது சின்ன சின்ன எக்ஸாம்பிளை பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். லைக் டெஃப் டபுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே எக்ஸ் கொடுத்துக்கிறேன். அண்ட் ரிட்டர்ன் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்டூ 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பிகாஸ் நான் கொடுக்க வேண்டிய வேல்யூஸை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி வரதுக்கு பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்க போகிறேன். இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் ஒரு வேல்யூ கொடுக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். லைக் நம்பர் ஈக்குவல் டு லிஸ்ட்டுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்பரை கொண்டு வர போகிறேன். 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நம்பர்ஸை நான் கொடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரியேட் பண்ண போகிறேன். ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ண போகிறேன். ரிசல்ட் ஈக்குவல் டு மேப் ஆஃப். இப்போ இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி வேரியபிள் இருக்குது. அண்டு மேலே ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அது தனியாக இருக்குது. லைக் அதை டபுள் பண்ணுறதுக்காக அப்படி கொடுத்துருக்கேன். நம்பர்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிளை நான் இங்கே கீழே கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போது இது ரெண்டுத்தையும் நான் இப்போ மேப் பண்ண போகிறேன். இது ரெண்டுத்தையும் மேப் பண்ணுறதுக்காக தான் நான் மேப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ரெண்டு ஃபங்க்ஷனோட நேம் இப்போ நான் கொடுக்க போகிறேன். இப்போது டபுள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டேன். அப்புறம் அதுக்குள்ளே பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நான் ஒரு வேரியபிள்குள்ளே ஒரு 5 நம்பர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வேரியபிள் நேமை கொடுக்க போகிறேன். இப்போது நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இப்போது பிரிண்ட். இப்போது நான் லிஸ்ட்டாகவும் இதை நான் பிரிண்ட் பண்ணிக்கலாம், இல்லை டியூபிளாகவும் நான் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லிஸ்ட்டாகவே பிரிண்ட் பண்ண போகிறேன். லிஸ்ட் ஆஃப் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன்னா கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு இந்த 1 2ஆல் மல்டிப்ளை ஆகி 2 வந்துடுச்சு. 2 2ஆல் மல்டிப்ளை ஆகிட்டு எனக்கு 4ன்னு வந்துடுது. 4 எனக்கு 3 எனக்கு 2ஆல் மல்டிப்ளை ஆகி 6ன்னு வந்துடுச்சு. 4 2ஆல் மல்டிப்ளை ஆகி 8ன்னு வந்துடுச்சு. 5 2ஆல் மல்டிப்ளை ஆகி எனக்கு 10ன்னு வந்துடுச்சு. இப்போ நான் லிஸ்ட்டாகவும் இதை பிரிண்ட் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு டியூபிள் ஃபார்மேட்டில் வேணும்னா டியூபிள் ஃபார்மேட்லேயே நான் ரன் பண்ணேன்னா எனக்கு இந்த இடத்துல பேரன்சிஸ்குள்ளே எனக்கு உள்ளே வந்துருச்சு. இதை டியூபிள் ஃபார்மேட்டில் இப்போ நான் பண்ணியாச்சு. இதை தான் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபில்டர்னு என்னென்னு பார்த்துலாமா? ஃபில்டர்னால் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃப்ரூட்டும் வெஜிடபிள்ஸும் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுது. இப்போ ஃப்ரூட்டை தனியாகவும் வெஜிடபிள்ஸை தனியாகவும் நாம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவோமா? இப்போ இதுவே ப்ரோக்ராமிங்கில் எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா ட்ரூ எல்லாம் பிரிண்ட் பண்ணு, இல்லை ஃபால்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ப்ரோக்ராமில் ஒர்க் ஆகுது சின்ன சின்ன எக்ஸாம்பிளை பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? இப்போ ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். அதனால் டெஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இஸ் ஈவன் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இஸ் _ஈவன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதுக்குள்ளே நான் நம்பர் ஆர் நம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் நம் இஸ் டிவைடட் பை 2 ஆர் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஈக்குவல் டு 0னா ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம். இதுவே ஈக்குவல் டு 1னா ஃபால்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆர் ஈக்குவல் டு 0 நம்மளுக்கு ஈவனாக இருக்கும். இல்லை 1 அதாவது டினாமினேட்டர் ஏதாவது 1 அப்படின்னு வந்துருச்சுன்னா மேலே நம்மளுக்கு அது ஆடாக இருக்கும். ஓகேவா? இதே 0 வந்துச்சுன்னா மேலே ஈவனாக இருக்கும். இதுதான் அதோட கான்செப்ட். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இப்போ இது ஒரு ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி அதுக்கான இன்புட்டை கொடுக்க போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வேரியபிளை கொடுக்க போகிறேன். லைக் லிஸ்ட் ஃபார்மேட்லேயே கொடுத்துக்கிறேன். 1, 2, 3, 4, 10 வரைக்கும் கொடுத்துக்கிறேன். இப்போது இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். லைக் ரிசல்ட் ஈக்குவல் டு சொல்லி கொடுத்துட்டு ஃபில்டர் இஸ் ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். இப்போ பிரிண்ட் ஆஃப் லிஸ்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னா எனக்கு 2, 4, 6, 8, 10 அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஈவன் நம்பராக வந்ததை மட்டும் நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ இதுவே
இந்த ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன்னா இப்போ எனக்கு அதுக்குள்ளே இருக்கிற ஆட் நம்பர்லாம் வந்து நம்மளுக்கு ஃபில்டராகி வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏன் இந்த ஃபில்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்.